ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 26 முதல் 37 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 26 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்து கொள்ள நம்மை அழைக்கின்றன. ஒரு முறை ஒரு புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் ஒரு பெரிய நகரத்திற்கு போட்டிக்காக வந்திருந்தார். எப்பொழுதுமே தன்னை குறித்து, தன்னுடைய பெருமைகளை குறித்து அடிக்கடி பேசிக்கொள்ளக்கூடிய வழக்கம், மற்றவர்களிடத்திலே தம்பட்டம் அடிக்கக்கூடிய வழக்கம் அந்த குத்துச்சண்டை வீரருக்கு இருந்தது. அப்படியே இந்த முறையும் நடந்தது. பேருந்திலிருந்து தான் போட்டிக்காக வந்த அந்த ஒரு பெரிய நகரத்திலே தன்னுடைய காலடியை எடுத்து வைக்கின்றான். தன்னுடைய கரங்களிலே 2 பெட்டிகளோடு அந்த நகரத்திலே வந்து இறங்குகின்றான். 2 சூட்கேஸ், 2 பெட்டிகளையும் கீழே இறக்கி வைத்துவிட்டு அந்த நகரத்திலே மிகவும் உயர்ந்த பல அடுக்குகளை கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இருந்தது. அந்த கட்டிடத்தை பார்த்தவாறே தன்னுடைய 2 கரங்களையும் நெஞ்சிலே இவ்வாறு அடித்து கொண்டு, நான் இந்த நகரை வெற்றி கொள்ளப் போகிறேன் என்று வானத்தை, அந்த கட்டிடத்தை அண்ணாந்து பார்த்தவாறே மிகவும் தம்பட்டமாக
வெற்றி ஆர்ப்பரிப்போடு அவன் கத்தத் தொடங்கினான். அவ்வாறு கத்திவிட்டு கீழே பார்க்கிறான். அவனுடைய 2 பெட்டிகளையும் 2 சூட்கேஸுகளையும் காணவில்லை. யாரோ அதனை எடுத்து கொண்டு விட்டு போய்விட்டார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நாமும் கூட இந்த உலகை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். இந்த உலகத்திலே பெரும் புகழை, பெரும் பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம், என்கின்ற ஆசை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாம் நம்மையே வெற்றி கொள்ள தவறி விடுகின்றோம். நம்முடைய ஆன்மாவை நாம் காத்து கொள்ள தவறி விடுகின்றோம். அந்த குத்துச்சண்டை வீரன் அந்த நகரையே வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆர்ப்பரித்தான். ஆனால் அவன் கொண்டு வந்த அந்த 2 பெட்டிகளையுமே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வும் இப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையிலே நாம் நம்முடைய வாழ்வை கவனமாக வாழ, இந்த உலகத்தின் மீது நம்முடைய கண்களை திருப்பி விடாமல், இந்த உலகத்தை மட்டுமே நம்பி இருக்காமல், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் வீண் பெருமை, பட்டங்கள், புகழ் இவற்றை மட்டுமே எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் வாழவும், நம்முடைய ஆன்மாவை மாசில்லாமல், பாவ கரையில்லாமல் காத்து கொள்ளவும், அதன் விளைவாக, அதன் பரிசாக ஆண்டவருடைய 2ஆம் வருகையை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கவும் இன்றைய நாள் வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நன்றாக கவனித்திருந்தீர்கள் என்று சொன்னால் 3 மனிதர்களை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். யாரெல்லாம் 3 மனிதர்கள் வர்றாங்க நற்செய்தியில? யாரெல்லாம் வர்றா கவனிச்சிங்களா? 3 பேரை குறித்து முக்கியமாக வாசித்தோம். நோவா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வாசித்தோமா? லோத்து அப்படின்னு ஒருத்தரை வாசித்தோமா? இன்னும் லோத்தினுடைய மனைவியை குறித்தும் வாசித்தோம். இந்த 3 கதை மாந்தர்கள் இந்த நற்செய்தி பகுதியிலே வருகிறார்கள். இதிலே நோவாவும் லோத்தும் நாம் எப்படிப்பட்ட விதத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக, ஒரு முன் உதாரணமாக திகழ்கின்றார்கள். அதே வேளையில் லோத்தினுடைய மனைவி நாம் எப்படிப்பட்ட விதத்தில் நம்மை ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக தயாரிக்க கூடாது என்பதற்கான உதாரணமாக அவர் திகழ்கிறார். நோவாவினுடைய காலத்திலே, லோத்தினுடைய காலத்திலே ஆண்டவருடைய எச்சரிக்கை செய்தியானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உலகம் அழிய போகிறது, சோதோம் நகர் அழிய போகிறது என்கின்ற செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடனேயே ஆண்டவருடைய எச்சரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட உடனேயே அதனை உதாசீனப்படுத்தவில்லை. ஆண்டவருடைய வாக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்று அதனை நம்பி அதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இதே எச்சரிக்கை அந்த நகரிலே வாழ்ந்த மற்ற மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. உலகம் அழிய போகிறது, சோதோம் நகர் அழிய போகிறது என்கின்ற அந்த செய்தி, எச்சரிக்கை அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதனை பெரிதாக நினைக்கவில்லை. ஆண்டவருடைய அந்த எச்சரிக்கையை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். விளைவு மாண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மனசாட்சியின் மூலமாக, இறைவனுடைய வார்த்தையின் மூலமாக, இன்னும் பல விதங்களில் இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய சக மனிதர்கள் மூலமாக ஆண்டவருடைய செய்தி நம்மை ஒவ்வொரு நாளும் வந்தடைந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு நாம் செவிமெடுக்கிறோமா? ஆண்டவருடைய செய்தியை, அழைப்பை கேட்டு அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முன் வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்து நம்முடைய வாழ்விலை மாற்றங்களை ஏற்படுத்த, மனமாற்றம் அடைய நாம் முன் வருகிற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய ஆசீர் நமக்கு கிடைக்கும்.
இறைவனுடைய வருகையை நம்மால் தைரியத்தோடு முழு தயாரிப்போடு எதிர்கொள்ள முடியும். அதே நேரத்திலே நாம் லோத்தினுடைய மனைவியை போன்று செயல்பட்டோம் என்று சொன்னால், அங்கே சோதோம் நகர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கட்டளை பின்னால் திரும்பி பார்க்க கூடாது என்பது. ஆனால் பாருங்கள், லோத்தினுடைய மனைவி பின்னால் திரும்பி பார்க்கிறார். ஒருவேளை அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்திருக்கலாம், பல நிலபுலன்கள் இருந்திருக்கலாம், அவருடைய உறவுகளுக்கு என்ன ஆயிற்றோ என்கின்ற அந்த ஒரு பரிதவிப்பாக இருந்திருக்கலாம். ஏதோ ஆண்டவருடைய கட்டளையை மீறி மீண்டுமாக தன்னுடைய வாழ்வை பின்னோக்கி திரும்பி பார்க்கிறார். விளைவு உப்பு தூணாக, உப்பு சிலையாக மாறிப்போனாள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலேயே மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பாவ வாழ்க்கையிலேயே நாம் கிடந்தோம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கைக்குள்ளாக திரும்பி சென்று அதிலேயே மூழ்கி கிடந்து அதிலிருந்து வெளியே வராமல் ஆண்டவர் காட்டக்கூடிய அந்த முன்னோக்கிய பாதையிலே நாம் பயணிக்க தவறினோம் என்று சொன்னால், லோத்தினுடைய மனைவிக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கும் ஏற்படும். சோதோம் நகரானது மிகவும் கேடுற்று பலவித தீமைகளுக்கும் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து கெட்ட நடத்தைகளை நடத்தக்கூடிய ஒரு நகராகவும் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைமை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்வாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக, ஒரு எச்சரிக்கையாக இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி சோதோம் நகரில் காணப்பட்ட அந்த பிறழ்வுகள், அந்த ஒழுக்கக்கேடுகள், வாழ்க்கையை சரியாக நடத்தாத அந்த மனநிலை, பாவச்சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனமாற்றம் அடைந்து நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து, எங்கு நான் இறைவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேன், எந்த வழியில் நான் இறைவனிடமிருந்து விலகி செல்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய அல்லது கடைபிடிக்கக்கூடிய அந்த பிறழ்வுகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவிர்க்கக்கூடிய அந்த பண்புகள் நிச்சயமாக நமக்கு தெரியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகை மிகவும் அண்மையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக நம்மையே நாம் தயாரிப்போம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த உலகம், நாம் வாழக்கூடிய இந்த உலகம், இந்த நிலம் சொந்தமானது அல்ல. நமக்கு விண்ணகம்தான் தாய் நாடு. எனவே நம்முடைய எண்ணமெல்லாம், நோக்கமெல்லாம் அந்த விண்ணகத்தை, இறைவன் தரக்கூடிய அந்த நிலை வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பொறுத்துத்தான் இருக்க வேண்டும். அதை குறித்த சிந்தனையைத்தான் நாம் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும். அந்த விண்ணகத்தை, இறைவனுடைய அந்த அரியணையை, நம்முடைய தாய் நாட்டை நாம் உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வை இப்பொழுது சரியாக வாழ வேண்டும். இறைவனுடைய எச்சரிக்கைகளுக்கு செவிமெடுத்து, இறைவனுடைய அழைப்புக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசாகிய அந்த நிலை வாழ்வை, அந்த விண்ணக வீட்டை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு படிப்பினையாக அமைவதுதான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து, உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாக இருங்கள். நம்முடைய உழைப்பு, நம்முடைய வாழ்க்கை, அதனுடைய பலனை நாம் இழந்து விடாமல் முழுமையான கைமாறாகிய நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை முழு முதற் காரணியாக கொண்டு வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய மனதில் அன்பு ஆட்சி செலுத்துகிறது என்று சொன்னால்,
இயல்பிலேயே நாம் நம்முடைய பாவ சூழல்களிலிருந்து வெளியே வந்து விடுவோம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே பொறாமை இருக்காது, அங்கே பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்காது, அங்கே மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு இருக்கும். மற்றவர்கள் நமக்கு எதிராக தவறே செய்தாலும் கூட அதனை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமை எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு காணப்படும். அன்பு இருந்தது என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களும் மிகச் சிறந்த ஒரு அன்பின் விளை நிலங்களாக, இறைவனுடைய அன்பிற்கு சாட்சிகளாக நிச்சயமாக திகழும். நம்மாலும் அப்படி வாழ முடியும். கிறிஸ்துவினுடைய போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. நாம் அன்பை கொண்டிராமல், கிறிஸ்துவினுடைய போதனை என்னது? எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளை அன்பு செய்யுங்கள். கடவுளை அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். உங்களையே நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் அல்லவா, அதே போல மற்றவர்களையும் அன்பு செய்யுங்கள். கிறிஸ்துவனுடைய போதனையை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் கடவுள் நம்மிடத்திலே நிலைத்திருக்கிறார். அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். அவருடைய போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை என்று ஒரு அருமையான ஒரு பாடத்தை, ஒரு விளக்கத்தை திருத்துதர் யோவான் நமக்கு தருகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேப்போரசும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நல்ல படிப்பினைகளைத்தான் கடைபிடித்தார். மற்றவர்களை தேடி சென்று உதவி செய்தார். காரணம், அவர் உள்ளத்தில் ஆழமாக குடிகொண்டிருந்த அந்த அன்பு உள்ளம், இறைவனை நோக்கிய தேடல். நான் என்னுடைய வாழ்வை என்னுடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக தயாரிக்கிறேன். நான் மற்றவர்களிடம் அன்பு கொண்டு வாழ்வேன், என்னால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்வேன் என்று அவர் தன்னுடைய வாழ்வை முழுமையாக இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வாக வாழ்ந்தார். விளைவு, இறைவனுடைய அரசிலே, இறைவனுடைய சமூகத்திலே, இறைவனுடைய பிரசன்னத்தின் முன்பாக இன்று அரியணையில் மகிழ்ந்து கொல வீற்றி கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய பாதுகாவருடைய வழித்துணையை பின்பற்றி அவருடைய பரிந்துரையின் பேரில் நம்முடைய வாழ்வை அன்பு நிறைந்த ஒரு வாழ்வாக அமைத்துக் கொள்வோம். அதன் மூலமாக இறைவனுடைய 2ஆம் வருகையை மகிழ்ச்சியோடு தகுந்த தயாரிப்போடு நம்மாலும் எதிர்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு தூய்மையான அன்பான வாழ்க்கை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இறைவனுடைய அருளை, ஆசீரை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென்.